ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் கிறிஸ்பியான பன்னீர் ஃபிங்கர்ஸ். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்காகவும் செய்யலாம். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் தான். ஸோ இந்த பன்னீர் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 400 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த பன்னீர் வந்துட்டு இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டாக டிவைட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வேணுங்கிற ஷேப்க்கு இது வந்து நம்ம பன்னீர் ஃபிங்கர்ஸ் போட போகிறோம் அப்படிங்கிறதுனால இது வந்து கொஞ்சம் நீல வாக்கில் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒன்றும் ஈக்குவலாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அந்தளவுக்கு திக்காக போட்டுக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்துச்சுனாலும் நல்லா இருக்காது. ஸோ நான் இப்போ கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் எல்லாமே ஈக்குவலாக ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது அப்படியே ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது, இது இன்னும் கொஞ்சம் தின்னாக வேணும் அப்படின்னா ஓரளவுக்கு தின்னாக கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். அதுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெப்பர் வேணாலும் அந்த ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். இதை வந்து ரொம்ப ஜென்டலாக கையிலையே நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணும்போது அது உடையறக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ கையில் மெதுவாக எல்லா பக்கமுமே படுற மாதிரி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா எல்லாமே இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா இதுக்கு பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அது வரைக்கும் இது ஒரு பக்கம் ஊறட்டும். 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இந்த கப்பில் சின்ன கப் தான், இது கரெக்டாக இருந்துச்சு. அண்ட் அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த மாவு கலவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு எல்லா பக்கமுமே ஈக்குவலாக படறதுக்காக. இப்போ இது கூட நம்ம பேட்டர் ரெடி பண்ணணும் இல்லையா, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், கட்டி எதுவும் இல்லாத மாதிரி. இந்த மாவோட பதம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பஜ்ஜி மாவு எப்படி கலக்கும் இல்லையா, ரொம்ப திக்காக இல்லாமல் ஓரளவுக்கு திக்காக, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. எடுத்தோடனே நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அளவு தெரியாமல் கடைசியில் ரொம்ப தண்ணியாக போயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் கரெக்டாக. அப்போ தான் நம்ம அதை டிப் பண்ணும்போது நல்லா கோட் ஆகி வரும். ஸோ இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அண்ட் பிரெட் க்ரம்ஸும் நான் சைடில் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், அதெல்லாம் எடுத்து ஒன்றா இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப் பண்ணி எடுத்தது பின்னாடி பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் போட்டுட்டு ஃபுல்லாக கோட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா. ஸோ நல்லா அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாத்தையும் மேலே போட்டுருங்க, எல்லா பக்கமே நல்லா படுற மாதிரி. இதை எடுத்துகிட்டு டேரெக்டாக எண்ணெயில் சேர்த்துட வேண்டியதான். எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ ஒன்றா போட்டு டக்குன்னு நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும், சூப்பராக. நம்ம இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்துட்டு வெளியில் அவுட்டர் கோட்டில் ரொம்ப கிறிஸ்பியாகவும், அண்ட் உள்ளே வந்துட்டு ஒரு லேயர் நமக்கு அந்த மாவெல்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். அண்ட் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம மசாலா தடவி இருக்கோம், அதோட டேஸ்ட் நமக்கு சூப்பராக கிடைக்கும். அண்ட் உள்ள பன்னீர் வந்து சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஈவினிங் ஸ்நாக் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.